ஆனா இப்போ நீங்க கையில பிடிச்சிட்டு இருக்க ஆறுமே கண்ணு மாடு தான் இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. ஆறு சேர்ந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? ஆனா மாடு ஒன்று 25 to 30 லிட்டர் கறக்குறோமா, கேரண்டியா கறக்குற மாடுங்கண்ணா. சரி, இப்போ இந்த ஆறு மாடுமே ஒரே ஃபார்ம் போச்சுன்னா அந்த ஒரு ஃபார்ம்ல இந்த ஆறு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கறவைக்கு வருவாங்க? ஒரு 150 லிட்டர் கண்டிப்பா கறப்பாங்கண்ணா. 150 லிட்டர் கண்டிப்பா கறப்பாங்க இந்த ஆறு மாடு சேர்ந்து இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. ஆறுமே வந்து கண்ணு மாடு தான். ஆறுமே கண்ணு மாடுங்க. எப்போ கண்ணு போட்டாங்கண்ணே? ஆனா நேத்து இன்னைக்கு போட்ட கண்ணு மாடுங்கண்ணா. நேத்தும் இன்னைக்கும், அதாவது 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் கண்ணு போட்ட மாடுங்க. ஆமாங்க. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. ஆனால் இப்போ நம்ம வழக்கம் போல வாரம் வந்து நீங்கள் மாடுகள் வந்து விற்பனை பண்ணுறீங்க, விற்பனை பற்றி நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் வந்து எத்தனை மாடுகள் இருக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம பண்ண வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் சொல்லிட்டுங்களேன். நான் திண்டுக்கல் மாவட்டங்கண்ணா. சரிங்க. பழனி வட்டம் பூலாம்பட்டிங்கண்ணா. பூலாம்பட்டிங்க. ஆமாங்க. ஸோ இந்த வாரம் எத்தனை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க? இப்போ ஒரு 37 மாடு இருக்குங்கண்ணா. 37 மாடுகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம பண்ண பேர் வந்து VDK டைரி ஃபார்ம்ங்களா? சரிங்க. இந்த வாரம் 37 மாடுகள் வந்து இருக்கு. ஸோ எத்தனை கண்ணு மாடுகள், எத்தனை சென மாடுகள்ண்ணே? 17 கண்ணு மாடு, ஒரு 20 சென மாடு இருக்குங்க. சரிங்க. இத்தனை நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன மாவட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் மாடுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போதைக்கு? ஆனால் கேரளா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக. அதாவது என்னன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாம், இங்கே வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நம்மகிட்ட. ஸோ இங்கே வந்து பண்ணையில் வந்து கறந்து பார்த்து, ஸோ எத்தனை பல்லு மாடாக இருந்தால் கறந்து பார்த்துக்குவாங்க, சென மாடாக இருந்தால் 4 காம் செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. சரிங்க. ஸோ கஸ்டமர்லாம் திருப்தியாக இருக்காங்களா எப்படிங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, திருப்தியாக இருக்காங்க. சரிங்க. நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வேலை எது, என்ன லோ ப்ரைஸ், ஹையஸ்ட் எதுங்க? ஆனால் லோ ப்ரைஸ் வந்து ஒரு 70லேருந்து இருக்குங்கண்ணா. இப்போ 70லேருந்து ஒரு 110, 120 வரைக்கும் இருக்குது. மாடுக்கு தகுந்த மாதிரி விலை வரும்னு வச்சு, மாடுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்கும். சரிங்க. ஸோ அப்படி நம்ம மாடுகள் வந்து ஓனாக பார்த்துலாங்களா? பார்க்கலாங்க. ஆனால் இப்போ கையில் வந்து ஜம்முன்னு 2 மாடு நல்லா சரியான சைஸில் பிடிச்சிருக்கீங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லிடுங்கண்ணா கொஞ்சம். ஆனால் 2 பேருமே நேற்று தான் கண்ணு போட்டாங்க. 2 பேருமே நேற்று கண்ணு போட்டாங்க. நீ சீம்பால் மாறல. எத்தனை ஈத்துங்கண்ணே? ஆனால் இவங்களும் 2 நேற்று, இவங்களும் 2 நேற்றுங்கண்ணா. 2 பேருமே நேற்று கண்ணு போட்டாங்க. 2மே 2ஆம் நேற்று இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. பல்லுங்கண்ணே? பல்லு இவங்க முளைப்பல்லுங்கண்ணா. சரிங்க. இவங்க 6 பல்லு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பல் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இவங்க முளைப்பல் இருக்கிறவங்க 6 பல்லு. நல்லா தோலெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்காங்க. ஆமாங்க. எவ்வளோ கரைக்கு வருவாங்கண்ணே? ஆனால் கரை ஒரு 25 லிட்டர் கறப்பாங்கண்ணா. 2 25 லிட்டர் கறப்பாங்க. ஸோ நம்ம நடக்க வச்சு பார்த்துலாங்களா எப்படிங்கண்ணே? பார்க்கலாங்க. என்ன கண்ணு போட்டிருக்காங்க 2 பேரும்? ஆனால் இவங்க கெடேரி கண்ணுங்கண்ணா. சரிங்க. இவங்க காலங்கண்ணுங்க. சரிங்க. நேற்று கண்ணு போட்டிருக்காங்க. ஆமாங்கண்ணா. சரிங்க. சுழியெல்லாம் சுத்தங்களா? சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்க. அப்படியே மாடு நடக்க வச்சு பார்த்துலாங்களா? நாலு காம்பு இடைவெளியெல்லாம் எப்படி இருக்காங்கண்ணே? ஆனால் 4 காம்புமே அடிக்க ஒரு காம்பாக இருக்குங்கண்ணா. சரியான மெடிசெட்டாக இருக்கானுங்களா? ஆமாம். பால் தரம் நல்லா சூப்பராக தெரியுறாங்க. எவ்வளோ கறவைக்கு வரும்னு சொன்னீங்க? ஆனால் 25 லிட்டர் கேரண்டி. 25 லிட்டர் கேரண்டியாக கறப்பாங்க. இவங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு 6ஆவது பல்லு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். கடமளப்பு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இவங்க முதல் பல்லு, இவங்க 6ஆம் பல்லு. ஆனால் இப்போ அடுத்ததாக 2 கண்ணு மாடு பிடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். 2 நல்லா சரியாக மடி வச்சுருக்காங்க. நல்லா பெரிய சைஸ் மாடு. நல்லா மடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்காங்க. எவ்வளோ கறவைக்கு வருவாங்கண்ணே? கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? ஆனால் இவங்க பிளாக் மெஜாரிட்டியாக இருக்கவங்க வந்து காலைல தான் கண்ணு போட்டாங்க. சரிங்க. மாஸ் போட்டாங்க. இவங்க செம்பூத்து வந்து இப்போ தான் கண்ணு போட்டு 1 மணி நேரம் ஆகுது. ஸோ கண்ணு போட்டு இப்போ தான் 1 மணி நேரம் ஆகுது. அதாவது 2 பேருமே இன்னைக்கு தான் கண்ணு போட்டுருக்காங்க. இன்னைக்கு தான் கண்ணு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 இல்லைங்களா? 13 3ஆவது மாதம் 2026. இன்னைக்கு தான் கண்ணு போட்டிருக்காங்க 2 பேருமே. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? ஆனால் 2 பேருமே காலங்கண்ணு தாங்க. 2 பேருமே காலக்கண்ணு. என்ன கறவைக்கு வருவாங்க? ஆனால் 30 லிட்டர் சொன்னாங்கண்ணா. சரிங்க. 27 லிட்டர் நம்மளுக்கு கேரண்டியாக கறக்கும். ஒவ்வொரு மாடும் சொல்கிறீங்களா? ஆமாங்கண்ணா. ஒவ்வொரு மாடும் ஒரு நாளைக்கு வந்து 30 லிட்டர் வந்து கறவைக்கு வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட. நீங்க 27 லிட்டர் கேரண்டி வச்சுக்கலாம். 27 லிட்டர் கேரண்டி கறக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஸோ பல்லுங்கண்ணே? ஆனால் பல்லு 2மே முளைப்பல்லுங்க. 2மே முளைப்பல்லு. ஸோ 2மே கொம்பு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், கொம்பு டைப்புங்கண்ணா. சரிங்க. கறவைக்கு தான் காலை நிற்கலாமா? மடி அதெல்லாம் எதுவுமே வேண்டிய, மடி குச்சமெல்லாம் எதுவும் கிடையாது. செக் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டோண்ணா. ஆனால் இப்போ அடுத்ததான் நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்கிற இந்த மாடு பற்றி சொல்றீங்கண்ணே? ஆனால் அவங்க பிளாக் மெஜாரிட்டி உள்ள மாடுங்கண்ணா. சரிங்க. நல்லா ஹெவி சைஸ் மாடு. கண்ணு போட்டு இப்போ தான் 1 மணி நேரம் ஆகுதுங்கண்ணா. நஞ்சு கொடி தான் போட்டாங்களா எப்படி? இன்னும் இல்லைங்கண்ணா. கண்ணு போட்டு இன்னும் 1 மணி நேரம் தானே ஆகுது. சரிங்க. எவ்வளோ கறவைக்கு வருவாங்கண்ணே? நான் கறவை 30 லிட்டர் கறக்குங்கண்ணா. என்ன சீம்பால் கறந்துட்டோம். ஓகே. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? கிடேரி கண்ணு போட்டிருக்காங்க. கிடேரி கண்ணு போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் தானே ஆகுது. சரிங்க. எத்தனை பல்லுங்கண்ணே? ஆனால் முளைப்பல்லுங்கண்ணா. முளைப்பல்லு. கறவைக்கு தான் காலை நிற்கணுமா? அதெல்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்க. மடிக்கூச்சம் தான் இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. மடிக்கூச்சம்ன்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. 4 சூப்பர். 4 காம்பு சரியான இடைவெளி இருக்காங்களா? நல்ல இடைவெளியில் இருக்காங்கண்ணா. அடிக்கு ஒரு காம்பா இருக்கும். மிஷினுக்கும் நல்லா இருக்கும், கைக்கும் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு தான் இல்லைங்களா? சுத்தமான மாடுங்க. சரிங்கண்ணா. 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. இவங்களை பற்றி சொல்கிறேங்கண்ணா. ஆனால் இது செவலைங்கண்ணா. இது செம்பூத்துங்கண்ணா. சரிங்க. செம்பூத் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா.
இது ஒரு 22 to 23 லிட்டர் கறக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. செவலை வந்து ஒரு 20 லிட்டர் கறப்பாங்க. செவலை வந்து கண்ணு போட்டு ஒரு 3 நாள் ஆகுதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க 2 நாள் ஆகுதுங்கண்ணா. இவங்க 2 நாள் ஆகுது. என்ன கண்ணு போட்டிருக்காங்க? ஆனால் இவங்க காலங்கண்ணு போட்டிருக்காங்க. காலக்கண்ணு போட்டிருக்காங்க. 2 பேருமே கண்ணு மாடு தான். ஆமாம், 2 பேருமே கண்ணு மாடுங்கண்ணா. பல்லுங்கண்ணா? பல்லு 2 முளைப்பல்லுங்கண்ணா. 2 பேருமே முளைப்பல்லு. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. 2 பேருமே காலக்கண்ணு தான் போட்டிருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ அடுத்த 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. 2மே வந்து 1/10 இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ஸோ 2மே கொம்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் ஒரே அளவில் இருக்காங்க. பாருங்க, நல்லா கிளி கொம்பாடு இருக்குங்கண்ணா. ஆமாம், உடம்பு ஓட்டமும் ஒரே மாதிரியே இருக்காங்க. 2 ஜோடியாக இருக்குங்கண்ணா. ஆமாம், கலர் பேட்ச் தான் வேறு வேறு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. சரி, 2மே சென மாடுங்களா எப்படிங்கண்ணா? ஆனால் 2மே சென மாடுங்கண்ணா. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? ஆனால் கண்ணு போகிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகுங்கண்ணா. கண்ணு போகிறதுக்கு 1 வாரம் ஆகும். ஆமாங்கண்ணா. கண்ணு போட்டால் எத்தனை அதுத்துங்கண்ணா? ஆனால் 2மே தலைச்சானுங்கண்ணா. 2மே தலையீத்துங்க. தலையீத்து 4 பல்லுங்கண்ணா. தலையீத்து 4 பல்லு. சரிங்க சரிங்க. எவ்வளோ கறவை வருவாங்கண்ணே? ஒரு 22 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள மாடுங்கண்ணா. 2 ஒரு நாளைக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ஒரு நாளைக்கு 22 லிட்டர்கிட்ட சொல்கிறீங்க. ஆமாங்கண்ணா. 2மே 2 பல்லு தானே? 2மே 4 பல்லுங்க. சரி, 2மே 4 பல்லு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இவங்க வந்து நெத்தியில் வெள்ளை இருக்காங்க. இவங்களுக்கு மூஞ்சி வெள்ளை இருக்காங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இவங்க ஒயிட் மெஜாரிட்டி, இவங்க பிளாக் மெஜாரிட்டிங்க. இன்னும் 1 வாரத்தில் கண்ணு போட்டுருவாங்களா? 2 பேரும் 1 வாரத்துக்கு கண்ணு. சரிங்கண்ணா. ஜெய்ஜாண்டிக்கா 2 மாடு பிடிச்சி வந்துட்டு இருக்கீங்க. இவங்களை பற்றி அப்படியே சொல்லுங்க. நான் 2 பேருமே 2 அணியத்துங்கண்ணா. சரிங்க. முளைப்பல்லுங்கண்ணா. இவங்க பிளாக் மெஜாரிட்டி அதிகம், அவங்க ஒயிட் மெஜாரிட்டி அதிகம். சரிங்க. இவங்க கண்ணு அந்த ஒயிட் மெஜாரிட்டி வந்து கண்ணு போகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுங்க. ஓகே, அவங்க சென மாடுங்க. ஆமாங்கண்ணா. இவங்க பிளாக்கும் 4 நாளில் கண்ணு போட்டுருவாங்கண்ணா. 4 நாளில் கண்ணு போட்டுருவாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. 4 நாள் கண்ணு போட்டுருவாங்க. இப்போ கறவை எவ்வளோ வருவாங்க 2 பேருமே? நான் பிளாக் வந்து ஒரு 25 லிட்டர் கறப்பாங்கண்ணா. பிளாக் வந்து 25 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஆமாங்கண்ணா. ஒயிட்டுங்க? ஒயிட் ஒரு 22 23 கறப்பாங்கண்ணா. 22 23. அப்போ பிளாக் தான் வந்து அதிகமாக கறப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாங்கண்ணா. என்ன காரணத்தால் அது பிளாக் வந்து அதிகமாக கறப்பாங்க? ஆனால் மடிச்செட்டுன்னு ஒன்று இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா ஷைனிங் பாருங்க மாடு. சாப்பிடுறது அதே மாதிரி நல்லா ஹெவியாக ஃபுல்லாக சாப்பிடும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இந்த வெயில் கால கிளைமேட்டுக்குலாம் நல்லா தாங்கணும் அந்த மாதிரி மாடுங்க. சரிங்க சரிங்கண்ணா. இப்போ 2மே கண்ணு போட்டு எத்தனை தீர்த்துங்க? ஆனால் 2ஆம் இதுங்கண்ணா முளைப்பல்லுங்க. 2 முளைப்பல். சரி, சொல்லி சுத்தமான மாடுங்க. சரிங்க. ஓகே. அண்ணா என்ன இழுக்கு முடியாமல் எடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்களே? கொஞ்சம் ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா 2மே. பிளாக் மெஜாரிட்டியான மாடு. அவங்க செம்பு டைப் அந்த மாதிரி சொல்லலாம். நெத்தியில் வெள்ளை ஒரு கிளிக்கொம்பு. சரிங்கண்ணா. செம்பூத் கிளிக்கொம்பு. இது கொஞ்சம் புல்லட் டைப்பு. அது என்ன புல்லட்டு கிளிக்கொம்பு? அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, அது மாதிரி இருக்கும். சரிங்க சரிங்க. இன்னும் கிளிக்கொம்பு இல்லைங்களா? ஆமாண்ணா. இவங்க கிளிக்கொம்பு. இது கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? 2மே சென மாடுங்கண்ணா. 15 நாள் டைம் இருக்குன்னு கண்ணு போடுறதுக்கு. 15 நாள் கண்ணு போடுறதுக்கு. ஆமாங்கண்ணா. 2மே முளைப்பல்லு. 2மே முளைப்பல்லு. ஆமாங்கண்ணா. இந்த செம்புத்து வந்து எவ்வளோ கறவை வைக்கிறாங்க? ஆனால் ஒரு 25 to 24 கறப்பாங்கண்ணா. சரிங்க. அந்த பிளாக்குங்கண்ணா? நான் பிளாக் அதே தாங்கண்ணா. பிளாக் 2மே அவ்வளோதான் கறப்பாங்க இல்லைங்களா? 2மே டைம் இருக்குங்கண்ணா. ஒரு 15 நாள் இருக்குங்கண்ணா கண்ணு போடுறது. கண்ணு போடுறது 15 நாள் இருக்குது. கண்ணு போட்டு எத்தனை தீர்த்துங்கண்ணா? நான் 2ஆம் நீத்துங்கண்ணா. 2மே 2ஆம் நீத்து. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிற கலர் பேட்சில் கிராமத்தில் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி 2 மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. 2மே சரியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. மடி செட்டெல்லாம் பார்க்குறதுக்கும். என்ன இவங்க பயந்து போகிறாங்க, எவனா அவன் கேமரா எடுத்து நிற்க வச்சு நின்றுட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்களா? திடீர்னு யாராவது புதுசாக ஒரு ஆளை பார்த்தா அப்படி தானேங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. 2 பேர்த்த பற்றி சொல்லுங்கண்ணா. ஆனால் இவங்க 6 பல்லுங்கண்ணா. 2ஆம் நீத்து இந்த ஜெர்சி. சரிங்கண்ணா. இவங்க 3ஆம் நீத்துங்கண்ணா. ஒயிட் பேட்ச் இருக்கிற மாடு 3ஆம் நீத்து. ஆமாங்கண்ணா. பல்லுங்கண்ணா? பல்லு சேர்ந்துட்டாங்கண்ணா. பல்லு சேர்ந்துட்டாங்க. அந்தாண்டு இருக்கிறவங்க வந்து செவலச்சட்டை வந்து 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு. 2 சென மாடுங்களா கண்ணு மாடுங்களா? 2மே சென மாடு தானுங்கண்ணா. 2மே சென மாடு. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? ஆனால் 1 வாரம் இல்லை 10 நாள் பிடிக்குங்கண்ணா. 1 வாரம் இருக்கு. எவ்வளோ கறவை வைக்கிறாங்கண்ணா? ஆனால் கறவை வந்து இவங்க ஒயிட் பேட்ச் வந்து 22 லிட்டர் கறப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. இங்கே 6 பல்லு இவங்க 2ஆம் நீத்து வந்து ஒரு 20 லிட்டர் கறப்பாங்க. 20 லிட்டர் கறப்பாங்க. ஆனால் இப்போ இந்தாண்டு இருக்கு இந்த செவலச்சட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து ஒரு மாதிரி நல்லா ரஃபாக பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவனா ரஃப் அண்ட் டஃபாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஏதோ பாட்டில் கூட அந்த மாதிரி தான் இருக்குங்களா? இல்லை, இப்போ நான் உங்கள் முன்னாடி தானே பிடிச்சிருக்கேன். என்ன ஒன்றும் பண்ணல. இல்லை, அது மாதிரி தானே. அதெல்லாம் அந்த மாதிரி குணமெல்லாம் எதுக்குமே கிடையாது. நல்லா அப்படி இருந்தாலும் நம்ம எடுத்து எதுவும் பண்ண முடியாது. நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கு நம்பி தான் வாங்கி கொடுக்கணும். நல்ல குணம் இல்லைங்களா? ஆமாம், 2 பேருமே நல்ல குணம். நல்ல குணம்ண்ணா. யாராக இருந்தாலும் புதுசாக பார்த்தா கொஞ்சம் பயப்பட செய்யும். மடி குச்சி மாதிரி தான் இருக்குங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா. சரி, எல்லாத்தையுமே A to Z செக் பண்ணி பார்த்து எடுப்போம். சரிங்கண்ணா. 2 மாடு கையில் பிடிச்சி வந்துட்டு இவங்களை பற்றி சொல்கிறேங்க. ஆனால் இவங்க செம்பூத் டைப்ண்ணா. சரிங்கண்ணா. கொம்பு நல்ல ஒயிட் பார்த்தீங்களா? சரிங்க. வெள்ளை கொம்புங்கண்ணா. இவங்க முளைப்பல்லு 2ஆம் நீத்து. சரிங்கண்ணா. இவங்க ஒரு 22 23 லிட்டர் கறப்பாங்க ஒயிட் மெஜாரிட்டி. சரிங்கண்ணா. இவங்க செம்பூத் வந்து ஒரு 18 to 20 கறப்பாங்க. 6 பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. 2மே கண்ணு மாடு தான் சென மாடுங்கண்ணா. 2மே சென மாடு. 2மே சென மாடு. இந்த ஒயிட் மெஜாரிட்டி வந்து கண்ணு ஊருக்கு எப்படி ஒரு 15 நாள் 20 நாள் பிடிக்குங்கண்ணா. இந்த ஒயிட் மெஜாரிட்டி. ஆமாங்கண்ணா. மடி நல்லா ஃபுல்லாக வைக்கும். சரிங்கண்ணா. பிளாக் 2 ஒரு நாளில் போட்டுருவாங்க. செம்பூத்து 2 ஒரு நாளில் போட்டுருவாங்க.
வரவங்களுக்கு இல்லங்காம மாடு கொடுக்கணும்னா எல்லாரும் இப்ப நீங்க வர்றீங்கன்னா நீங்க ஹை பட்ஜெட்லயே எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்ல முடியாது, லோ பட்ஜெட்ல எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்கண்ணே. எல்லாத்துக்கும் கலந்த மாதிரி மாடு இருந்தா தான் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்க முடியும். ஒவ்வொருத்தர் சில பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு 15 to ஒரு 20 லிட்டருக்குள்ள கறந்தா போதும்னு நினைப்பாங்க. சில பேர் எனக்கு 25 லிட்டர்ல இருந்து 30 லிட்டருக்குள்ள பால் வேணும்னு நினைப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம தான் எடுத்து வச்சுக்கணும். சரிங்க சரி. நம்மகிட்ட வந்தா லோ பட்ஜெட்ல இருக்கும், ஹையர் பட்ஜெட்ல எல்லாத்துலயுமே இருக்குங்கண்ணா. வந்து பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தவர்களை வந்து மாடு இல்லைன்னு யாரும் போகக்கூடாது, போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. சரிங்கண்ணா சரிங்க. எப்பவுமே வாரம் நம்ம பண்ணையில மாடு விற்பனைக்காக இருக்கீங்களாண்ணே? எப்பயுமே நம்ம பண்ணையில மாடு இருக்குங்கண்ணா. இன்னைக்கு 10 போனாலும் நாளைக்கே போய் ஒரு 10 எடுத்துட்டு வருவோம். ரொட்டேஷன் தானே இதுவா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மாடு எப்படி கிடைச்சிட்டே இருக்குமா எப்படிங்கண்ணே? தேடணும்ண்ணா, நம்ம தேடி போய் எடுக்கிறது. தேடி போயிட்டு எடுத்து வந்துடுறீங்க? தேடி போய் அந்த காட்டு மாடு மாதிரி தேடி எடுக்கிறதுங்க. ஸோ எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சுற்றி மாடு பார்ப்பீங்கண்ணா? நம்ம சரௌண்டிங்கில் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்கிற மாடுகள் எடுப்போங்கண்ணா. ஆனால் இப்போ அடுத்ததான் வந்து 2 மாடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மிட் ரேஞ்சான மாடு இல்லைங்களா? ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குள்ளமும் சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சரியான அளவில் இருக்கிற மாடு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்களை பற்றி சொல்கிறேங்கண்ணா. ஆனால் இவங்க சிவாஜி கச்சப்புங்கண்ணா. சரிங்க. 2 பேருமே 4 பல்லுங்கண்ணா. ரெண்டு பேருமே 4 பல்லு. ஆமாங்கண்ணா. ரெண்டுமே சன மாடுங்களா கண் மாடுங்களா? 2 பேருமே சன மாடுங்க. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்க? ஆனால் சிவாஜி கச்சப் வந்து ஒரு 20 நாள் ஆகுங்க. சரிங்கண்ணா. இவங்க பிளாக் வந்து ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுருவாங்க. ஒரு வாரத்தில் கண்ணு போட்டுருவாங்க. ரெண்டுமே எவ்வளோ கறக்கும்? தலைத்தானுங்க? ஆனால் ரெண்டுமே தலையுதுங்கண்ணா. ஒரு 17 to ஒரு 18 கறப்பாங்கண்ணா. 17 கறப்பாங்க. ஆமாங்க. ஒரு நாளைக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா, ஒரு நாளைக்கு. சரிங்கண்ணா சரிங்க. சுழியெல்லாம் சுத்தமாக எப்படிங்கண்ணா? ஆனால் சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்க சரிங்க. ஆனால் இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்க 6மே கண்ணு மாடு தான் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. 6 சேர்ந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும்ண்ணே? ஆனால் மாடு ஒன்று 25 to 30 லிட்டர் கறக்குறோமா, கேரண்டியாக கறக்கிற மாடுங்கண்ணா. சரி. இப்போ இந்த 6 மாடுமே ஒரே ஃபார்ம் போச்சுன்னா அந்த ஒரு ஃபார்மில் இந்த 6 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கறவைக்கு வருவாங்க? ஒரு 150 லிட்டர் கண்டிப்பாக கறப்பாங்கண்ணா. 150 லிட்டர் கண்டிப்பாக கறப்பாங்க இந்த 6 மாடு சேர்ந்து இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. 6மே வந்து கண்ணு மாடு தான். 6மே கண்ணு மாடுங்க. எப்போ கண்ணு போட்டாங்கண்ணே? ஆனால் நேற்று இன்னைக்கு போட்ட கண்ணு மாடுங்கண்ணா. நேற்றும் இன்னைக்கும், அதாவது 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் கண்ணு போட்ட மாடுங்களா? ஸோ மார்ச் மாதம் 3வது மாதம் எடுத்துட்டு 2026 வருஷம் இல்லைங்களா? எல்லாமே வந்து எத்தனை பல்லுங்கண்ணே? ஆனால் 6 பல்லு. 6 பல்லுலேருந்து முளைப்பல் வரைக்கும் இருக்குங்களா? முளைப்பல் வரைக்கும் இருக்கு. முளைப்பல் வரைக்கும் இருக்கு. ஆனால் இது தலையத்துங்கண்ணா. இவங்க மட்டும் தலையத்து இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. இவங்க மட்டும் தலையத்து. இது ஒரு 2ஆம் நீத்துங்கண்ணா. மற்றதெல்லாம் 2ஆம் ஏத்து. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. யாருக்குமே மடி கூச்சமெல்லாம் இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஆனால் எப்பயுமே வந்து நம்ம பண்ணையில் எத்தனை மாடல் இது விற்பனைக்காக இருக்கும்ண்ணே? ஆனால் எப்பயுமே நம்மகிட்ட ஒரு 30 to 40 மாடு இருந்துகிட்டே இருக்குங்கண்ணா. இன்னைக்கு 10 போனாலும் நாளைக்கு ஒரு 10 தேடி எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ மொத்தம் எத்தனை உருப்படி? எப்பயுமே 30 to 40 இருக்கும் இல்லைங்களா? இருக்குங்கண்ணா. சரிங்க சரிங்க. எல்லாமே வந்து அவரேஜ் கறவை எவ்வளோ வரும்ண்ணே? ஆவரேஜ் கறவை ஒரு 18 ஒரு 25-30 to அந்த அளவுக்கு கறக்கிற மாடு இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஸோ பட்ஜெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட், மீடியம் பட்ஜெட் மாடுமே இருக்கும், பெரிய பட்ஜெட் மாடுமே இருக்கும். ஸோ ஆமாங்கண்ணா. இப்போ ஒரு 70 ரூபா இருக்குதுங்கன்னா அந்த 70 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கறக்கிற மாடும் இருக்கும். இப்போ ஒரு ரூபாய் 1 லட்சத்துக்கு மேலே வைக்கிறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கறக்கிற மாதிரி மாடு இருக்கும். சரிங்கண்ணா. ஸோ மாடு வாங்க வரவங்க ஸோ இது பிடிக்கலாம் அது வாங்கிட்டு போகலாம், அது பிடிக்கலாம் இது வாங்கிட்டு போகலாம், அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செலெக்ஷன் பண்ணுறது நம்மகிட்ட நிறைய உருப்படி இருக்கு, நிறையா இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றி.